செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு இல்லை என்று ஆட்சியர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். இது குறித்து ஆட்சியர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? வணக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வன்முறை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வருவாய்த்துறை அலுவலருக்கு பதவி உயர்வு அளிக்கப்படவில்லை என்று தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்க. குறிப்பாக திருச்செந்தூர் தேர்தல் பணிக்காக பணியாற்றிய கண்ணன் அவர்களுக்கு தற்போது பதவி உயர்வு அளிக்கப்பட்டது தவறாக ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் கண்ணன் அவர் என்று பெயர் தவறாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது கண்ணன் இல்லை, கண்ணன் அவர்களுக்கு தான் தற்போது பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கண்ணன் அவர்களுக்கு தற்போது பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. ஆனாலும் இருந்தாலும் கூட ஒரு சில செய்திகளில் கண்ணன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணன் இவரல்ல, திருச்செந்தூரை சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கு தான் இது பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டெர்லைட்டில் அப்போது வட்டாட்சியராக இருந்த கண்ணன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கண்ணனுக்கு தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கபடி அந்த அறிக்கை தாக்கல் செய்தபடி அந்த அறிக்கையின் அடிப்படையிலே அவரிடம் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அவருக்கு தற்போது பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 20 வட்டாட்சியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த கண்ணனுக்கு, அதாவது கண்ணனுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. மேலும் திருச்செந்தூரில் பணியாற்றிய கண்ணன், அதாவது கண்ணன் என்று தவறாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள விசாரணையில் இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. மேலும் திருச்செந்தூரில் தேர்தல் துணை வட்டாட்சியராக பணிபுரிந்த திரு கண்ணன் அவர்களுக்கு தான் இந்த பதவி உயர்வானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்டெர்லைட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தொடர் விசாரணையில் இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்று தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.